வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் சேஞ்ச் இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் அவர் பிஹேவியர் ஹவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சோஷியல் சேஞ்சஸ்னு வரும்பொழுது கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் அது நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது. கல்ச்சுரல் வேல்யூஸ்க்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு தனி மனிதனோட வேல்யூஸ் எப்படி இருக்குது, அவன் இருக்கிற ஒரு இம்மீடியட் என்விரான்மெண்ட், ஃபேமிலி, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் அவனோட இம்மீடியட்டில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் என்னெல்லாம் அவனுக்கு தெரியுது, கல்ச்சுரல் வேல்யூஸ் எப்படியெல்லாம் அவங்க வீட்டில் அதை இம்பைப் பண்ணுறாங்க, அது எப்படி அவன் சொசைட்டல் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வராப்பில் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் நம்ம இந்த சோஷியல் வேல்யூஸ் இல்லை, சமுதாயத்தில் வேல்யூஸ்ன்ற அந்த வார்த்தையை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அதை நழுவ விடக்கூடாது, அதை கட்டிமாக தான் பிடிக்கணும். ஏன் அதை இறுகி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அந்த வேல்யூஸை நம்ம அடுத்து வரப்போகிற ஜெனரேஷனுக்கும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போக முடியும். எங்கேயான ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபேமிலியில் நம்ம வேல்யூஸை நழுவ விடுறோம்னு சொன்னால் அடுத்த ஜெனரேஷன், அந்த ஃபேமிலியில் இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு வேல்யூஸ் தெரியாத போயிடும். ஏன்னு சொன்னால் வேல்யூஸ் தெரியலன்னா ஹவு யூ வில் சர்வைவ், கண்டினியூட் அதை என்ன ஆகும், லியூக்குவம் போல் டைல்யூட்டடாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் தெரியும். அப்போ டைல்யூட்டடாக இருக்கிற வேல்யூஸ் தெரிஞ்சால் அதை நம்ம வச்சு கண்டினியூவாக அந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷனை நம்ம ரன் பண்ண முடியாது. அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அது உண்மையில் அதுக்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் வருமா? இப்போ தாயை போற்றுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வைங்க, அப்புறம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்புறம் தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வேல்யூஸ் இருக்கிற ஒரு ஃப்ரேசஸ். இந்த ஃப்ரேசஸ்க்கெலாம் முக்கியமான கருத்து உண்டு. அது எல்லாரோட தாய்மொழியிலையும் இருக்கும். தமிழில் இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில், இன்னும் இந்திய பிற மொழிகளில், வங்காளத்தில், ஹிந்தியில், குஜராத்தியில், எல்லா மொழியிலையும் அந்த என்ன இருக்கும், ஃப்ரேசஸ் இருக்கும். அது வேல்யூஸ் சொல்லக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல நம்ம தாய்மொழியில் கூட என்ன இருக்குது, நிச்சயமாக நிறைய குட்டி குட்டியான பாட்டுகள் கிராமப்புறத்தில் இருக்கிறதுக்கும் இல்லை இருக்கும். அது சின்ன சின்ன அதை டைம் பாஸில் கற்றுக்கிட்டா கூட தட் ஹேஸ் மோர் வேல்யூஸ் அப்படி இருக்கும். அது நிறைய என்ன இருக்கும், உண்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கோம், எப்படி நம்ம வளர்த்துக்கணும் நம்மளை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை பற்றி நம்ம ஒரு கன்சிடரேஷன் இல்லை, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சியை பண்ணலை அப்படின்னா தட் கோஸ் அன்அட்டெண்டட். ஏன்னா அடுத்த சமுதாயத்துக்கு வரப்போகிற புது சமுதாயத்துக்கு அதை நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை கூட. ஏன்னா அம்மாக்கே அது தெரியல, எப்படி அவங்க மகளுக்கு அதை சொல்லுவாங்க? மகள் இல்லை, மகனுக்கு சொந்த அவன் அடுத்த ஜெனரேஷனுக்கு அவனோட மகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளே விட்டு போயிடும். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டோம். நமக்கு ரொம்ப தெரியப்பட்டவங்க, அவங்க வீட்டில் ஒரு சின்ன இலையை வளர்ப்பாங்க, ஒரு சின்ன செடி. அது ஒரு மருத்துவ செடி, ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது. அந்த இலையை நல்லபடியாக ஒரு சின்ன கையாலே கசக்கலாம், இல்லை போட்டு ஒரு சின்ன அந்த கல் உரலில் இருக்க மருந்து இடிக்கிற உரல்னு ஒன்று குட்டியாக இருக்கும்ல, அதில் நசுக்கி கொஞ்சம் ஓரம் வெந்நீரில் கலக்கி ஒரு தயிரில் சாப்பிட்டா எந்த விதமான வயத்தில் இருக்கிற ப்ராப்ளமும் லிவ் 52 சாப்பிட்றோமே அந்த அளவுக்கு, இல்லை ஜாண்டிஸ் வருது அதுக்கெல்லாம் அந்த இலை, அந்த பச்சை இலை சிறந்த மூலிகையாக ஒரு தயிரோடு சேர்ந்து கலக்கப்படும். அந்த தினமும் வெறும் வயத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அரை டம்ளர் 50 ml 100 ml போல் சாப்பிட்டா அது சரியாயிடும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் கூட நம்ம கூட அந்த செடியை வளர்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அதில் என்னாச்சு, அவங்க மகனுக்கோ அவங்க மகளுக்கோ இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிற வேறு யாருக்குமோ அதை அவங்க சொல்லியே கொடுக்கல. அவங்க காலம் முடிஞ்சிட்டுது. வி ஹவ் லாஸ்ட் இட். ஏன்னா சின்ன விஷயந்தான், நம்மளுக்கு இம்மீடியட் நெய்பர் தான், ஆனால் அவங்க அதை யாருக்குமே சொல்லி கொடுக்கவே இல்லை, அது அப்படியே போயிட்டுது. ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, அது அந்த ஊரில் வரைக்கும், அந்த ஏரி கடையில் இருக்கும், இந்த தெரு முனையில் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர வாட் இஸ் இட் ஹவ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அந்த ப்ராசஸ்ன்னு சொல்லலை, அது எப்படி அந்த செடியை வளர்க்குறதுன்னு சொல்லலை. இது ஒரு நல்ல வேல்யூஸை, நல்ல மதிப்புள்ள ஒரு செய்தி. ஆனால் அது நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை we cannot able to grab it. அவங்க யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டு வரோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு அளவே இல்லை. இது எப்படி நம்மளோட பிஹேவியரை மாற்றும் அப்படின்னா, இப்போ நம்ம அதுபோல் ஒரு மூலிகையை பற்றின ஒரு குறிப்பான ஒரு விஷயம், ஒரு குறிப்பு, அதில் ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம், we can have, அது நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி we can share it with many of our immediate neighbors
அப்புறம் யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அந்த கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸில் சிலவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா அது தவறில்லாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த இலையை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்க முடியும். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்கும், இது நிஜமாவே சரி பண்ணுமா, இது வேறு எதானே செய்யுமா அப்படின்லாம் பார்த்து அப்படி இருந்தால் அவங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு சில மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அக்ராஸ் த கவுண்டரில் போய் வாங்குறமே தவிர ஹவு ஃபார் இட் இஸ் ரிலையபிள், வாட் இஸ் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இட் நம்மளுக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான், ஜஸ்ட் ட்ரைவியல் ஒரு திங், அனக்டோட் தான் அது. ஆனால் இதில் என்ன பண்ண முடியல, நம்மளால் சரியான அளவில் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸ், கல்ச்சுரல் என்ன அதில் கிடக்கிற ஒரு இன்புட் வந்து நம்மளோட பிஹேவியரை மாற்றும்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம அதில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸில் என்னெல்லாம் வருது இதெல்லாம் நம்மக்கிட்ட சமுதாயத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் தனி மனிதனோட சிறப்பு, அவனோட குணாதிசயங்கள் அடுத்தவங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனால் இதில் என்ன நடக்கிறது, இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் இன்றைய காலகட்டத்தில் இந்த என்ன 2024 என்னெல்லாம் நடக்கிறதுன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட கேள்விகள் நம்மக்கிட்ட இதை செய்துக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தால் ஆஸ் த ஏஜ் ப்ராக்ரஸஸ் at the age of 50 we will be in the ஒரு என்ன வெற்றிடமாக தானே இருக்கும் மனம் என்பது. காலத்தே பயிர் செய், காற்றோட போதே தூற்றிக்கொள் அப்படின்லாம் உண்டு இல்லையா? அப்போ ஒருத்தர் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னா அவங்கள்ட்ட நம்ம போய் நின்று எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல விதத்தில் பயனளிக்குமா இருக்கும். ஆனால் அதை விட்டு எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும், இதை நீ கற்றுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுன்னுடு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கா, ட்ரை டு லேர்ன் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுபோல் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லாட்டா அப்புறம் ஹவு யூ வில் லேர்ன். அதுக்கு ஒரு அந்த சொல்லாதேன்னு சொல்கிற நெகட்டிவ் வேர்டுக்கு ஹவு டு யூ வில் ரெக்டிஃபை, தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் இட். அப்போ அதே போல் தான் அவங்கள நல்லா படி, சிறப்பாக படிச்சுக்கோ, நிறைய மார்க் வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மார்க் வாங்கன்னு கூட சொல்லாத, படின்னு கூட சொல்லாத, நானே படிப்பேன் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் படின்னு சொல்லிவிட்டு முதலே நான் புக்கே எடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அப்படின்லாம் இருக்கிற மொட்டத்தனமான குணம் வளர்த்துக்கிற பசங்களாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன ஆகுது, they will be the loser, they do not know how to grasp things. எப்படி நம்ம புது விஷயங்களை கற்றுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அவங்களுக்கு எதையுமே they cannot able to divulge anything and share anything to the next generation. அவங்களுக்கே ஆஃப்ஸ்ப்ரிங் இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. these things will happen. ஸோ அதனால என்னாச்சு, இந்த இடத்துல கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் doesn't have any impact on their பர்சனாலிட்டி. அவங்களோட நடை உடைய பாவனையில், அவங்களோட பழகிற விதத்தில் எந்த விதமான மாறுதல் அளிப்பதற்கும் அவங்க தன்னை தயார்படுத்திக்கவே இல்லை. இதனால் தனி மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு என்ன இழப்பு, பாக்கி ஒருத்தருக்கும் இழப்பு இல்லை. அவங்க வேறு யாருக்கானு சொல்லி கொடுத்துட்டு மேலே போவாங்க. அதுபோல தான் இந்த சமுதாயத்தில் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், அட்வான்ஸ்மெண்ட் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் டிஜிட்டல் பண பரிமாற்றம், எதுவுமே கேஷ் இல்லை, கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன், கேஷ்லெஸ் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய போகிறது இல்லையா? எங்கேயுமே பணம் வந்து ஒரு அட்டையை காமிச்சா போகிறோம், அதுக்குண்டான பணம் நம்ம கணக்குலேருந்து அவங்க கணக்கு போயிடும். அப்புறம் அவங்க சரியான அளவில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்னா ஒரு கேஷ் அட்டையை காமிச்சா போகிறோம், அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு உபயோகத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எதை பற்றி காட்டும்னு சொன்னால் இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெரியலன்னு வைங்க. சிலவங்களுக்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண தெரியல, ஆன்லைன் பண்ணுறதுக்கு தெரியலன்னா they can take the support of somebody else who knows about how to transfer the funds from this account to other account. அவங்க அக்கௌண்ட்லேருந்து அதை மாற்ற சொல்லலாம், அவங்களுக்கு நம்ம கேஷாக கொடுக்கலாம். டில் சச் டைம், டில் வி ஆர் லேர்னிங், நம்ம அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இதெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அப்படி பண பரிமாற்றத்தை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் 2 பேருக்கு தெரியலன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தனி மனிதனுக்கு என்ன இழப்பே தவிர, அவங்க வீட்டில் கூட அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீட்டில் இளைய தலைமுறையில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அவங்களோட தெரிஞ்ச ஒரு இந்த நாலெட்ஜ் வச்சு பெரியவங்களோட பணத்தையும் பரிமாற்றம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணலாம், உதவலாம். அது சாத்தியமே, அது செய்ய வேண்டிய ஒரு வேலை தான். ஸோ அதனால் சமுதாயத்தில் மாறுதல் வர வேண்டும் அப்படின்னா எந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்தாலும் அது ஏற்புடைய கருத்துக்களை அவசியம் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்ன இன்றைய நாளோட ஒரு தேவை.
இந்த ஆர்டர் ஆஃப் த டே அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் த நீட் ஆஃப் த அவர், த நீட் ஆஃப் த டே, அதுதான் இப்படி தான் எல்லாவற்றையும் சமுதாய மாற்றத்துக்கு உண்டானது சேர்ந்துக்கிறோம். ஆனால் வேல்யூஸ்ன்னு வருது மட்டும், வேல்யூஸ்ன்னு என்ன சொன்னாலே வாட் த டிக்ஷனரி டிஃபைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமானே, தட் ஹாஸ் டு பி imbibed, that has to be adhered, that has to be carried on to the next generation. அது மட்டும்தான். அந்த வேல்யூஸில் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டாக இருந்தாலும், சமுதாயத்தில் இருக்கிற சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலும், இது எல்லாமே என்ன, சமுதாய நலன் கருதி இதை தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு எல்லாம் ஒரு கிராஜுவேட் இருக்கிறாங்க, ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு இல்லைவா. அதுபோல தான் இந்த சமுதாயத்தை சீர்படுத்துறதுக்காக வேண்டி சமுதாய நலன் கருதி நிறைய வேல்யூஸ் ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், தே ஷுட் ஹேவ் சம் கெப்பாசிட்டி டு கம்யூனிகேட் அண்ட் ஷேர் இட் வித் தி இம்மீடியட் என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற இந்த சோஷியல் கான்டெக்ட்டில் அதை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். தே வில் ஹேவ் டு எக்யூப் தெம்செல்வ்ஸ் டு கம்யூனிகேட் ஃபர்தர். ஸோ இதில் இந்த விஷயத்தில் எப்படி ஒரு மாற்று கருத்து இல்லையோ, ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்கன்னா, அதுபோல் இந்த சோஷியல் வேல்யூஸை பற்றி இருக்கிறவங்களா இருந்தால் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இதை சொல்லணும், இருக்கிறவங்களா இருந்தால் தேர் ரெடி டு ஷேர் இட் வித் தி இமீடியட். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அவுட் சைடராக இருந்தாலும், வேறு இந்த சோஷியல் கான்டெக்ட்டில் எங்கெல்லாம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இதனுடைய சமுதாயத்தோட மதிப்பு, சமுதாயத்தோட சிறப்பான ஒரு எண்ண ஓட்டங்களை அவங்க பகிர்ந்து கொள்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இதை தொடர்ந்து செய்யணும். இட் இஸ் நாட் ஒரே ஒரு நாள், ஒரு சாட்டர்டே சண்டேல, ஒரு வீக்கெண்டில் செய்யக்கூடிய வேலை இல்லை. This has to be continued. This practice ought to be continued for the எல்லாருக்கும். அவங்க அம்மாட்டேன்னு கற்றுப்பாங்க, அந்த அம்மா தன் மகளுக்கு சொல்லுவாங்க, அந்த மகள் தன்னுடைய மகளுக்கு சொல்லுவாங்க, நடுவில் மகள் இல்லை ஒரு மகன் வந்துட்டுன்னா அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ought to be transferred by என்ன வேர்ட் ஆஃப் மவுத்தோ ரைட்டிங்ஸோ எப்படி முடியுமோ தனி மனிதனோட சிறப்புக்காக வேண்டி அத்தனை சொல்லிக் கொடுக்கணும். It has to be carried forward. You should carry forward. என்ன பண்ணோம், யூ கேரிட் ஃபர்தர் சொல்கிறோம், யூ கேரி ஃபார்வர்டு அப்படின்னா மீண்டும் முன்னோக்கி இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.